ஹலோ பிரின்சஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் பிராண்டடில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரைட் கட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரி ஒரு மேஜர் செக்ஷன் 4 செக்ஷன், சென்ட்ரல் ப்ரொஃபைல் செக்ஷன், ரேடியல் செக்ஷன், அதாவது இயர் டு இயர் செக்ஷன் எடுத்து நீட்டாக ப்ராப்பராக கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேக்லேருந்து ஹேர் எடுத்து ஹாரிசாண்டல் செக்ஷன், அதாவது நெப்புன்னு சொல்லுவோம், கழுத்துக்கு மேலே அந்த ஒரு பார்ட்லேருந்து ஹேர் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஒரே லைனாக ப்ராப்பராக இருக்கணும் அந்த லைனு. இது வந்து டம்மி ஹேர் அப்படிங்கிறதுனால லைன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ஹேர் லைன் நம்ம எடுக்கும்போது கம்பல்சரி அந்த செக்ஷன் வந்து ரொம்ப நீட்டாக ஒரே கோடாக நமக்கு வரும். ஸோ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷனிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் ஒரு வெட்டு இருக்கும்போது மட்டும்தான் கண்டிப்பாக அந்த ஹேர் கட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகேங்களா? இப்போ வந்து சென்டரில் இருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து கிளைண்ட்டிட்ட கேட்டுட்டு எவ்வளோ கட் பண்ணணும், எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு அந்த அளவு வச்சு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த கைட்லைனை 2ஆக பிரித்து போட்டுட்டு அந்த நம்ம கைட்லைன் எப்படி கட்டு போகுதுன்னு பார்த்து அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 2 சைடும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போது மேலே அதே மாதிரி ஹரிசாண்டல் செக்ஷன் எடுத்து இதே மாதிரி தான் போகணும். நீங்கள் கட்டு வந்து மேலே மேலே அப்படியே முடிக்க நம்ம மேலே ஹரிசாண்டல் செக்ஷன் எடுத்துக்கிட்டு, அதாவது ஹரிசாண்டல் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு, ஒரு ஸ்ட்ரைட் கட் எப்படி இருக்கும், நீட்டமாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஹரிசாண்டல் செக்ஷன். சரிங்களா? செக்ஷன் வந்து மொத்தம் 8. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் டைம் இருக்கும்போது செக்ஷன்ஸ் எல்லாம் என்னலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி நல்ல ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு, ஏன்னா ட்ரையாகவே கம்பல்சரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து திரும்ப பாருங்கள், மறுபடியும் நடுவுலேருந்து ஹேரை எடுத்து ஆல்ரெடி இப்போ நமக்கு கீழே ஒரு லைன்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி கீழே கட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த லைன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது நமக்கு எங்கேயும் இது பண்ண வேணாம், அதை எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அந்த லைனை வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸஸை அப்படியே கட் பண்ணி விட போகிறோம். ஸோ இப்போ 2 அப்படியே பிரிச்சுக்கிட்டோம். அந்த கைட்லைனை வச்சே அப்படியே போய் கட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி மேலே உச்சி வரைக்கும் எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோம். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் வந்து இப்போ முடிச்சிட்டோமா. இப்போ பேலன்ஸ் 2 சைடு ரேடியல் செக்ஷனுக்கு பேக்கில், அதாவது காதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேர்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சைடை அப்படியே அவுத்து பேக்கில் கொண்டுட்டு வரோம். கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வச்சு கட் பண்ணக்கூடாது. அப்படியே பேக்கில் எவ்வளோ ஹேர்ஸ் இருக்கோ அந்த சைடு தான், அந்த காதுக்கு பக்கத்தில் நம்ம இப்போ சுருட்டி வச்சுருக்கோம் பாருங்க, அந்த ஹேர்ஸை பேக்கில் எடுத்துகிட்டு வந்து இந்த செக்ஷன் இங்கே நம்ம பண்ணது எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸை வச்சே அந்த பேக்கில் இருக்கக்கூடியதையும் பேக்கில் எடுத்து போட்டு, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரை பேக்கில் எடுத்து போட்டு அதே மாதிரி கட் பண்ணணும். அவ்வளோதான்.